வெனிசுவேலா நாட்டில் நடைபெறும் உள்நாட்டு அரசியல் குழப்பம் காரணமாக அமெரிக்கா இராணுவ ரீதியாக தலையிடலாம் என்ற பேச்சு அடிபடத் தொடங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவை எதிர்கொள்ளும் முன்னேற்பாடுகளில் வெளிப்படையாக இறங்கியுள்ளது வெனிசுவேலா அரசு. அந்த நாட்டு இராணுவத்தை தயார் நிலையில் வைப்பதற்காக கடந்த 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பயிற்சிகள் வரும் வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலா நாட்டின் சரித்திரத்திலேயே கடந்த 200 ஆண்டுகளில் நடைபெறும் மிகப்பெரிய இராணுவ பயிற்சி இதுதான். வெனிசுவேலா நாட்டுக்குள் அமெரிக்க படையினர் கொலம்பியா நாட்டின் எல்லை ஊடாக உள்ளே வரலாம் என்ற சாத்தியம் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த எல்லை அருகே தான் வெனிசுவேலா நாட்டின் வான் பாதுகாப்பு சிஸ்டம் பெச்சோரா 2M தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ரஷ்ய தயாரிப்பு சிஸ்டம். இஸ்ரேலின் சேட்டலைட் அவதானிப்பு நிறுவனம் இமேஜ்செட் இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள சேட்டலைட் புகைப்படங்களில் கொலம்பியா எல்லை அருகே வெனிசுவேலா நாட்டு இராணுவ நடமாட்டங்கள் அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. அத்துடன் அந்த நாட்டின் கேப்டன் மேனுவல் ரியோஸ் விமான தளத்தில் பலத்த முன்னேற்பாடுகள் செய்யப்படுவதை சேட்டலைட் புகைப்படங்கள் காட்டுகின்றன. அமெரிக்க இராணுவம் தமது நாட்டுக்குள் வருவதற்கு முயற்சிக்கலாம் என வெளிப்படையாக கூறியுள்ள வெனிசுவேலா நாட்டின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மடூரோ, அமெரிக்கா எமது நாட்டுக்குள் வந்தால் அவர்களை எதிர்கொள்ள 50,000 பேர் தயார் நிலையில் உள்ளார்கள் என தெரிவித்துள்ளார். அத்துடன் தென் அமெரிக்காவில் ஒரு வியட்நாமை சந்திக்க வேண்டிய நிலை அமெரிக்காவுக்கு ஏற்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். வெனிசுவேலா இராணுவத்தை பொறுத்தவரை சமீப காலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வாக அந்த நாட்டின் இராணுவ தளபதிகளில் ஒருவரான கர்னல் ஆஸ்வால்டோ கார்சியா பலோமா கைது செய்யப்பட்டுள்ளார். வெனிசுவேலா நாட்டின் இராணுவம் ஜனாதிபதி மடூரோவின் உத்தரவுகளுக்கு இணங்க செயற்பட இவர் ஜனாதிபதியின் எதிரணியில் உள்ள ஜுவான் குவாய்டோக்கு ஆதரவு தெரிவித்தார் என கூறப்படுகிறது. வெனிசுவேலா நாட்டில் இருந்து கொலம்பியா நாட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் நாடு திரும்பிய போதே இந்த தளபதி கைது செய்யப்பட்டார். கொலம்பியா நாட்டுக்கு இவர் சென்ற காரணமே அங்கே இவருக்காக காத்திருந்த அமெரிக்க உளவுத்துறை CIA அதிகாரிகளை சந்திக்கவே எனவும், அமெரிக்க இராணுவம் வெனிசுவேலாவுக்கு உள்ளே வரும்போது வெனிசுவேலா நாட்டின் இராணுவத்தின் ஒரு பிரிவு அமெரிக்க நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இவர் ஏற்பாடுகளை செய்தார் எனவும் வெனிசுவேலா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. வெனிசுவேலா நாட்டின் விமானப்படை தளபதிகளில் ஒருவரான ஜெனரல் யானேஸ் ஏற்கனவே வெனிசுவேலா ஜனாதிபதிக்கு எதிரான நிலைப்பாட்டை அறிவித்திருந்தார். தம்மைத்தாமே ஜனாதிபதியாக அறிவித்துள்ள ஜுவான் குவாய்டோக்கு ஆதரவு தெரிவித்த அவர், விமானப்படையின் மற்ற தளபதிகளும் தம்மை பின்தொடர்ந்து சரியான அணியுடன் இணைய வேண்டும் என கூறியிருந்தார். வேறு சில தளபதிகளும் ஜுவான் குவாய்டோக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தற்போது தெரிய வந்துள்ள விவரங்களின்படி அந்த நாட்டின் பாதுகாப்பு படைகளில் மிகச்சில தளபதிகளே ஜுவான் குவாய்டோக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு படையினரின் பெரும்பான்மையானவர்கள் இன்னமும் ஜனாதிபதி நிக்கோலஸ் மடூரோ ஆதரவு நிலையிலேயே உள்ளார்கள்.